எத்தியோப்பியனாகிய ஏபெத் மெலேக். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய ஏபெத் மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏபெத் மெலேக் ராஜாவின் அரமனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டுச் செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா ஏபெத் மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது ஏபெத் மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷசாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, ஏபெத் மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்துவிட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி உடையாய் இருக்கிற துறவிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக ராஜாவின் அரமனையில் இருக்கிற எத்தியோப்பியனாகிய ஏபெத் மெலேக் என்னும் ஒரு பிரதானியை கர்த்தர் எழுப்புகிறார். யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ஏபெத் மெலேக் கேள்விப்படுகிறான். இவனோ ஒரு எத்தியோப்பியன், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவன். ஆனாலும் இவனிடத்தில் மனிதாபிமானம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் தெய்வபக்தி இருப்பதை விட இந்த எத்தியோப்பியனிடம் தெய்வபக்தி அதிகமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த காலத்தில் யூதர்களை விட புறஜாதியார் மத்தியிலே அதிக விசுவாசம் இருப்பதை கண்டார். ஏபெத் மெலேக் சிதேக்கியா ராஜாவின் அரமனையில் இருக்கிறான். அங்கே துன்மார்க்கர் அதிகமாயிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் இல்லை, மனுஷ நேயமும் இல்லை. ஆனாலும் ஏபெத் மெலேக்கிடத்தில் பயபக்தியும் நற்குணமும் மிகுதியாய் இருக்கிறது. கர்த்தர் தமக்கு மீதமானவர்களை எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறார். ராயனுடைய அரமனையில் கூட கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு பழமொழி சொல்லப்படுவது வழக்கம். சிதேக்கியா ராஜா பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். ஜனங்களுடைய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பதற்காக அங்கே அமர்ந்திருக்கிறான். ஜனங்கள் பென்யமீன் வாசலுக்கு வந்து ராஜாவினிடத்தில் தங்களுடைய வழக்குகளை சொல்லுகிறார்கள். சிதேக்கியா ராஜா எங்கே இருப்பான் என்பது எத்தியோப்பியனாகிய ஏபெத் மெலேக்குக்கு தெரிந்திருக்கிறது. யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவை துறவில் போட்ட செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஏபெத் மெலேக் ராஜாவின் அரமனையில் இருந்து புறப்பட்டு போய் பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற ராஜாவினிடத்திற்கு வருகிறான். ஏபெத் மெலேக் சிறிதும் காலதாமதம் பண்ணவில்லை. அவன் காலதாமதம் பண்ணினால் எரேமியாவின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். ஏபெத் மெலேக் ராஜாவினிடத்தில் தைரியமாய் பேசுகிறான். ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்று சொல்லுகிறான். யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவுக்கு தீங்கு செய்கிறார்கள் என்பதை ராஜாவினிடத்தில் சொல்ல ஏபெத் மெலேக் சிறிதும் பயப்படவில்லை. பிரச்சனையை ராஜாவே தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஏபெத் மெலேக் முடிவு எடுக்கிறான். ராஜாவினிடத்தில் எரேமியாவை குறித்த காரியங்களை அப்படியே சொல்லுகிறான். இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்ததெல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது என்று தன்னுடைய கருத்தையும் ஏபெத் மெலேக் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறான். ஏபெத் மெலேக் ஒரு எத்தியோப்பியன். ராஜாவின் அரமனையில் இவன் ஒரு சாதாரண பிரதானி. யூதா தேசத்தில் ஏபெத் மெலேக் முக்கியமானவனும் அல்ல. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆபத்தில் இருந்து விடுதலை பண்ணுவதற்காக சாதாரண மனுஷரையும் பயன்படுத்துகிறார்.
எபத்மெலேக் எரேமியாவுக்கு சிநேகிதனும் அல்ல. யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவுக்கு செய்த தீங்குகளை எபத்மெலேக் கேள்விப்படுகிறான். அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே எரேமியாவுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் எபத்மெலேக்கின் மனதில் உண்டாயிற்று. எபத்மெலேக் சத்தியத்திற்கு ஆதரவாய் இருக்கிறான். யூதாவின் பிரபுக்களோ தீங்குக்கு துணை போகிறார்கள். எரேமியாவை உளையான துறவில் இருந்து விடுதலை பண்ணுமாறு சிதேக்கியா ராஜா உடனே உத்தரவு கொடுக்கிறான். தன்னுடைய உத்தரவை நிறைவேற்றும் பொறுப்பை சிதேக்கியா ராஜா எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்கிடம் ஒப்புக் கொடுக்கிறார். சிதேக்கியா ராஜாவின் உள்ளத்தில் அற்புதமான மாற்றம் உண்டாயிற்று. சிதேக்கியா ராஜாதான் எரேமியாவை பிரபுக்களின் கைகளில் ஒப்புக் கொடுத்தவன். அதே சிதேக்கியா ராஜா இப்போது எரேமியாவை காப்பாற்ற மனதாய் இருக்கிறான். சிதேக்கியா ராஜா எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்தில் இருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவில் இருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறான். எபத்மெலேக் ராஜாவிடம் முறையிட்டு வெற்றி பெறுகிறான். ராஜாவின் கட்டளை பிரகாரம் எபத்மெலேக் 30 மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கி விடுகிறான். எரேமியாவோ உளையான துறவிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். எபத்மெலேக் துறவில் இருக்கிற எரேமியாவுடன் அன்பாய் பேசுகிறான். கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். எரேமியாவும் எபத்மெலேக் சொன்ன பிரகாரம் செய்கிறார். எபத்மெலேக்கின் செய்தி எரேமியாவுக்கு நற்செய்தியாய் இருக்கிறது. புடவை பழையதாய் இருந்தாலும் துணி கந்தையாய் இருந்தாலும் அதுவே எரேமியாவை துறவில் இருந்து தூக்கி விடுவதற்கு உதவியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் 2000 வருஷம் பழமையானது. ஆனாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷமே நம்முடைய பாவச் சேற்றிலிருந்து நம்மை தூக்கி விடுவதற்கு உதவியாய் இருக்கிறது. எரேமியாவோ மிகவும் பலவீனமாய் இருக்கிறார். அவருடைய சரீரத்தில் பலன் இல்லை. பசியினாலும் பட்டினியினாலும் அவருடைய ஆரோக்கியம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. அவரால் கயிற்றை கெட்டியாக பிடிக்க முடியாது. எபத்மெலேக் பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எரேமியாவின் அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளுமாறு சொல்லுகிறார். எரேமியாவால் கயிற்றை பிடிக்க முடியாவிட்டாலும் பழம் புடவையும் கந்தையும் அவரை பிடித்துக் கொள்ளும். மேலே இருக்கிற 30 புருஷர்களால் எரேமியாவை எளிதாக வெளியே தூக்கிவிட முடியும். எபத்மெலேக்கோடு கூட வந்திருக்கிற 30 புருஷருமே சேர்ந்து எரேமியாவை கயிறுகளால் தூக்குகிறார்கள். அவரை துறவில் இருந்து எடுத்து விடுகிறார்கள். அதன் பின்பு எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிறார். எபத்மெலேக் ராஜாவின் அடிமையாக அரமனையிலே சேவை புரிந்து வருகிறான். இவன் எரேமியாவை துறவில் போட்ட செய்தியை ராஜாவிடம் கூறி எரேமியாவை விடுவிக்குமாறு விண்ணப்பம் பண்ணுகிறான். பிரபுக்களின் சொல்லை கேட்டு எரேமியாவை அவருடைய கைகளில் ஒப்புக் கொடுத்த சிதேக்கியா ராஜா இப்போது மனம் மாறுகிறான். தன்னிடத்தில் உள்ள 30 மனுஷரை எபத்மெலேக்கிடம் கொடுத்து எரேமியாவை மீட்டு வருமாறு ராஜா அனுப்புகிறான். பிரபுக்கள் எரேமியாவை விடுதலை பண்ணுவதை எதிர்ப்பார்கள் என்று நினைத்து எபத்மெலேக்கோடு ராஜா 30 மனுஷரை அனுப்புகிறான். எபத்மெலேக்கும் அவனோடு கூட போன மனுஷரும் எரேமியாவை துறவில் இருந்து தூக்கி விடுகிறார்கள். அதன் பின்பு எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தார்.